வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த செல்வம் உங்களுக்கு குறைவில்லாமல் கிடைக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இந்த ஹலோ டாக்டர். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் மருத்துவத்துறை சார்ந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் சையத் அலியை பார்க்க போகிறோம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விதமான மாற்று மருத்துவர்கள் இருக்காங்க, மாற்று மருத்துவ முறை இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மருந்தில்லா ஒரு மருத்துவ முறை. வெறும் அந்த நீடில், அந்த ஊசியை வச்சு சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மருத்துவ முறை தான் அக்குபஞ்சர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் அக்குபஞ்சர் பற்றி பேசியிருக்கோம். அக்குபஞ்சரில் எந்தெந்த விதமான நோய்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை பற்றி பேசியிருக்கோம். இது சம்பந்தமான உங்கள் கேள்விகளை டிவி ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. அண்ட் டாக்டர், பொதுவாக அக்குபஞ்சர் இதோட வரலாறு என்ன? இதில் வரலாறு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம தமிழகம் தான் சார் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருக்குது. ஓகே. ஸோ ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு பாட்டு கூட ஞாபகம் இருக்குது, என்ன வளம் இல்லை இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கூட இருக்குது. அதனால் நம்முடைய எல்லாம் இந்த இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்ற பாதைகளுக்கு வந்து வழிகாட்டியதுனாக்க நம்ம தமிழகம், இந்தியா தான் வந்து. ஸோ வர்மக்கலையிலேருந்து வந்தது தான் வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவம். ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, அது சீனர்கள் வந்து அதை கொண்டு போயிட்டு அதை வந்து டெவலப் பண்ணாங்க. எந்த வகையில் டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்கா, அந்த வர்ம கலவையை வச்சு எத்தனை வகையான நோய்களை வந்து குணப்படுத்தலாம் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி, ஸோ பல 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு பல விதமாக, ஏன்னா அன்னைக்கு வந்து நோய்கள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அப்பவே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த நோய்கள் வந்து உருவாகிறதுக்கு எந்த வகையான உறுப்புகள் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. சரி, அந்த உறுப்புகள் எப்படி வந்து நம்ம உடம்புல வந்து செயல்படுது, அதில் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்ணும் பொழுது, நம்ம உலகத்தினுடைய இயற்கை சம்பவங்கள், இயற்கைக்கும் நம்முடைய உடலுக்கும் எந்த விதமான எத்தனை சம்பந்தங்கள் இருக்கு அப்படின்றத வந்து பார்த்தாங்க அவங்க. ஸோ இந்த உலகம் வந்து இயங்குறது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா 5 வகையான மூலகங்களால இயங்கிட்டு இருக்கு. பஞ்சபூதங்கள் சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பழைய காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொன்னதுதான். 5 எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க, 5 மூலகங்கள் சொல்லுவாங்க. அது வந்து நீர், நிலம், நிரப்பு, காற்று, ஆகாயம் சொல்லிட்டு. ஸோ அந்த 5 மூலகனுடைய செயல்பாடுகள், அதனுடைய தாக்கம் நம்முடைய உடலையும் வந்து ஏற்படுத்துது. ஓகே. அதுக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து சொன்னாங்க. அந்த காலத்துல வந்து பார்த்தா உலகம் வந்து ஒரு அண்டம். ஓகே. ஸோ நம்முடைய உடல், மனித உடல் வந்து ஒரு பிண்டம். ஸோ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா உலகத்துல ஏற்படக்கூடிய இந்த யூனிவர்சல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்முடைய உடலையும் தாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, அதிகமான வெயில் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய உடலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எரிச்சல் ஏற்படும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ஐஸ் வாட்டர் குடிக்கலாமா, ஒரு கூலிங்காக ஏதாவது சாப்பிடலாமா அப்படின்றது ஒரு எண்ணம் வந்து நம்முடைய உடலை நமக்கு வந்து மனசுல வந்து ஏற்படும். ஸோ அதே நேரத்தில் மழை காலங்கள் பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த சில்னஸ் நம்முடைய உடலையும் வந்து தாக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து ஏசி போட மாட்டோம், சூடா ஏதாவது காஃபி சாப்பிடலாமா, டீ சாப்பிடலாமா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து நம்ம போடும். ஏன்னாக்கா அந்த சில்னஸை வந்து நம்முடைய உடல் வந்து தாங்க முடியாம நம்ம வந்து பாடியில வந்து தனக்கு தானே வந்து ஒரு ஹீட்டை கிரியேட் பண்ணணும். இந்த ஹீட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு சூடான காஃபி, டீ அந்த மாதிரி வந்து சாப்பிட்றோம். நம்ம இப்போ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்முடைய பாடி வந்து என்ன பண்ணுது, நேச்சருக்கு நேச்சரா நம்முடைய பாடி வந்து பேலன்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் ஆகாத பட்சத்துல தான் நம்முடைய உடல்ல வந்து நோய்கள் வந்து தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எந்தெந்த உறுப்புகளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ வந்து ஒரு நெருப்பு மூலகம் அப்படின்னாக்கா ஒரு ஹார்ட், பெரிகார்டியம், சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் ஹீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் அதுக்கான உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட மூலகங்களாக வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகே. ஸோ அப்புறம் ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கணும், அந்த ஹார்ட்டுடைய பம்பிங் ஆகும் பொழுது நம்முடைய உடல்ல வந்து ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு செயல்படுதோ அந்த அளவுக்கு நம்முடைய பாடியில வந்து ஹீட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெருப்பு மூலகத்துக்கு வந்து கம்பேர் பண்ணாங்க. ஸ்டமக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நில மூலகம், எர்த் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அந்த எர்த் எலிமெண்ட் வந்து பார்த்தோம்னாக்கா ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் அப்படின்றது நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு. ஓகே டாக்டர், இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் சீனிவாசன் சார், எண்ணூர்ல இருந்து பேசுறேன். ஸ்ரீனிவாசன், எண்ணூர்ல இருந்து பேசுறீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார், எனக்கு இடுப்பு இடது பக்கத்துல இருந்து, இடுப்புல இருந்து உள்ளம் கால் வரைக்கும் உட்காந்து இருந்தோம்னா டக்குன்னு எழுந்திருக்கும் போது நரம்பு அப்படி அடி வரைக்கும் இழுக்குது சார். சரி, இது வந்து ஒரு இடுப்பு பக்கத்துல தானே இருக்கு? ஆமா சார், இடுப்பு இந்த லெஃப்ட் புட்டத்துல இருந்து சார். சரி, ரைட், ஓகே. அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய உடல்ல வந்து பல விதமான சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சேனல்ஸ் இருக்கு. ஸோ அந்த சேனல்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்க சொல்ற சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு கால் பிளாடர்னுடைய ஒரு டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ அந்த கால் பிளாடருடைய சேனல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இந்த சைடில், இந்த இடுப்புக்கு கீழே, இந்த புட்டத்திலிருந்து காலில் வந்து லேட்ரல் சைடில், அதாவது காலுடைய பக்க வழியில தான் வந்து வருது அது.
ஸோ அந்த இடத்துல ஒரு சில நாடியை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரிய வரும். ஒரு சில புள்ளிகள் வந்து டச் பண்ணோம் அப்படின்னாக்கா 1 or 2 daysல உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வேற எங்கிட்ட பேசுறீங்க சார்? உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, நேர் இணைப்பில் இல்லை டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ அந்த அக்குபஞ்சர் சிகிச்சை பற்றி நீங்கள் அந்த 5 எலிமெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ எர்த் எலிமெண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த எர்த் எலிமெண்ட் பார்த்தோம்னாக்கா ஸ்டமக் அண்ட் ஸ்பிளின் சொல்றோம் நம்ம. ஏன்னா நம்ம நம்முடைய ஒரு பேஸ், எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் உண்டு, ஒரு கடற்கால் சொல்லுவோம். அந்த பேஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம எடுக்கக்கூடிய உணவு. கண்டிப்பாக அந்த உணவு வந்து சரியான நல்ல முறையில் நல்ல ஹைஜீனிக் ஃபுட்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்டமக்கில் போயிட்டு அது அந்த இடத்துல வந்து ஒரு நரிஷ்மெண்ட் ஆகிட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், நம்முடைய ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து அதை வந்து சரியான ஜீரணிச்சு அதனுடைய சக்திகளை எல்லாமே வந்து ஸ்ப்ளீனுக்கு கொடுக்குது. ஓகே. ஸோ அதனால தான் வந்து ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன் வந்து ஒரு எர்த் எலிமெண்ட் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்ப்ளீன் நம்முடைய உடம்புல என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அந்த சக்தியை வந்து ஃபுல்லாக கிரகிச்சு அந்த இதில் ரத்தமாக மாற்றி நம்முடைய உடலுக்கு தேவையான அனைத்து பாகங்களுக்கும் மற்ற ஆர்கனுடைய சப்போர்ட் எடுத்து, ஹார்ட்டுடைய சப்போர்ட் எடுக்குது, லங்ஸுடைய சப்போர்ட் எடுக்குது, ஸ்மால் இன்டெஸ்டைனுடைய சப்போர்ட் எடுக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுடைய சப்போர்ட் எடுத்து என்ன பண்ணதுனாக்கா அதை வந்து நம்முடைய உடலுக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து அது வந்து கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்தது அப்படின்னாக்கா ஸோ பலவிதமான நோய்களை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து ரத்த சோகை ஏற்படுது. ஸோ டைஜஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்டாமன் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம், வந்து டிசென்ட்ரி வரலாம். ஓகே. வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான விஷயமா நீங்க நிலம் சம்பந்தமான விஷயங்கள். அதே நேரத்தில் லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமும் அதனுடைய ஒரு கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஓகே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தைட்டிஸ் வர்றதுக்கும் அதில் வாய்ப்புகள் உண்டு. ஓகே. அண்ட் டாக்டர், இந்த 5 எலிமெண்ட்ஸ் தவிர்த்து வேற என்ன விதமான சூட்சும புள்ளிகள்லாம் இருக்கிறதா சொல்றாங்க அக்குபஞ்சர்ல? அப்படின்னா என்ன, அந்த புள்ளிகளோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லுங்களா? அந்த 5 எலிமெண்ட்ல தான் வந்து அந்த நம்முடைய உறுப்புகள் 12 உறுப்புகள் நம்முடைய உடம்புல வந்து முக்கியமான உறுப்புகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த 12 உறுப்புகளும் 5 மூலகங்களை வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அதை பத்தி தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ 5 மூலகங்களுடைய சூழ்ச்சி, அதாவது நீங்க கேட்ட சூழ்ச்சி சேனல்ஸ் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ரூட். ஓகே. உச்சந்தல்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வந்து ரூட்ஸ் இருக்கு. அந்த 12 விதமான சேனல்ஸ். அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில புள்ளிகள் வந்து அந்த காலத்துல இருந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒரு பவர்ஃபுல் எஃபெக்ட் நம்முடைய உடல்ல. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு கீழே ஒரு புள்ளி, அந்த இடத்துல வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே, அதாவது நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்ல முறையில் ப்ரெஷர் கொடுத்தாலே நோய்கள் வராம தடுக்கலாம். ஒரு இம்யூனிட்டி அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளின்னு வேணா சொல்லலாம். நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, நோய் வலி நிவாரண சக்தி புள்ளிகள் இருக்கு. அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மனநிலை சம்பந்தமான நோய்கள். ஓகே. இப்போ இன்னைக்கு அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களுக்காக வெளியே மற்ற தெரப்பியில வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ மனநிலை கோளாறுகள் வந்து சரி பண்ணக்கூடிய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஆமா, செடேட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆன்சைட்டி ப்ராப்ளம்ஸ். ஓகே, இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, என் பேர் சுலைமான், விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். சுலைமான், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார், இப்போ ஆக்சுவலா நான் வந்து பிஃபார்ம் முடிச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க சார். அக்குபஞ்சர் கோர்ஸ் படிக்கலாமா, எங்க படிக்கலாம்? ஒரு கேரியரா எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமா சார். ஓகே, அதை பத்தி நான் கேட்கிறேன், டாக்டர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். டாக்டர், அதான் டாக்டர் நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு கேரியரா இதை எடுத்துக்கணும் அப்படின்னா இதை பத்தின படிப்பு விஷயங்கள், இதற்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். இப்போ இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து கவர்மெண்ட் ரெகக்னேஷன் இன்ஸ்டியூட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு இப்போ சில காலமா வந்து எங்களுடைய ஒரு பெரிய அசோசியேஷன்ஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 7000 பேருக்கு மேல நாங்க இருக்கோம். ஆல் தமிழ்நாடு அக்குபஞ்சர் ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் அசோசியேஷன். இப்போ அந்த அசோசியேஷனுக்கு இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அக்குபஞ்சர் வந்து திறந்தநிலை பல்கலைக்கழகம். அந்த திறந்தநிலை பல்கலைக்கழகம் வந்து இந்திய அரசாங்கத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அவங்க வந்து இப்போ அந்த ரெகக்னேஷன் கொடுத்திருக்காங்க, எங்களுடைய அசோசியேஷனுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ளமா கோர்ஸ் மாதிரி நீங்க நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குண்டான வேலைகள் வந்து நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது எங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் எங்களுடைய ப்ரொஃபஸருடைய கண்ட்ரோலில் தான் வந்து இருக்கிறது அது. ஓகே. ஸோ இந்தியா முழுக்க, நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்தியா முழுக்க இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. ஓகே. அதுக்குண்டான கிளாஸஸ் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்க. ஓகே. அண்ட் டாக்டர், நம்ம அந்த இதை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த சூட்சும புள்ளிகள் பத்தி நீங்க சொல்லிட்டு. ஆமா. ஸோ அந்த ஸ்டமக்கு ஒரு சேனல்ஸ் இருக்கு, அது வந்து கண்ணுல இருந்து ஆரம்பிச்சு உடம்பு ஃபுல்லா கீழே போயின்னு இருக்கு. அதே நேரத்தில் அந்த சேனல்ஸ்ல மட்டுமே நம்ம வந்து எடுத்துக்கிட்டு ஸோ உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் அந்த பார்ட் ஆஃப் தி பாடின்னு சொல்லுவோம்.
இப்போ ஃபேஷியல் பேரலைசிஸ், டூத் நோஸ் ப்ராப்ளம்ஸு, ஐ டிசார்டர்ஸ், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயர் டிசார்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல், சர்ஜரி இல்லாமல் இது வந்து நம்ம வந்து க்யூர் பண்ண, அதாவது ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து 100% நேச்சுரலாக இல்லை அப்படின்னாலும் ஒரு 90% நம்ம வந்து கொண்டு வர முடியும். வலிகளை கட்டுப்படுத்த முடியும். அக்குபஞ்சர் ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா வலிகளை கட்டுப்படுத்த மருத்துவமா தான். அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு, வலி நிவாரணம் இருக்கு, தூக்கம் வரக்கூடிய புள்ளிகள் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மனநிலை கோளாறுகள் சரி செய்யக்கூடிய புள்ளிகள் இருக்கு. ஸோ மோட்டார் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு நம்முடைய உடல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸுக்கும் வந்து நம்முடைய உடல்லேயே வந்து இந்த புள்ளிகள் வந்து வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போகர் என்ற முனிவர் வந்து எல்லாருக்குமே நமக்கு தெரியும். தமிழகத்துல பேசிக் இதை பத்தி பார்க்கலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சேகர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில இருந்து பேசுறேங்க சார். தேன்கனிக்கோட்டையில இருந்து சேகர் பேசுறீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார், டாக்டர் இருக்காங்க. ஹலோ சார். சொல்லுங்க டாக்டர் சேகர். சார் எங்களுக்கு இந்த பேக் பெயின் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு சார். சரி. ஹலோ. சொல்லுங்க. முதுகு தண்டுல கீழே ரொம்ப பெயின் வரும் சார் எனக்கு. அதுக்கு எந்த உங்க டிசி மூலம் இது சரி பண்ணிடலாம் சேகர். இது இப்போ முதுகு தண்டு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்பைனல் கார்டில் எண்டில் வருதுங்களா, இல்லை ஸ்பைனல் கார்டுக்கு பக்கத்தில் வருதுங்களா? ஸ்பைனல் கார்டு எண்ட்ல கீழே சார். சரி, ரைட், ஓகே. அது வந்து ரொம்ப சாதாரணமாக சரி பண்ணிடலாம் சேகர். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அந்த எந்த இடத்துல பெயின் இருக்கோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஒரு பாயிண்ட் சொல்லித்தரேன் நான். அந்த எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துலயே வந்து உங்களுடைய ஆள்காட்டி விரலால வந்து ஒரு ப்ரெஷர் கொடுங்க. அந்த ப்ரெஷர் வந்து ஒரு 2 நிமிஷமா இல்லை 3 நிமிஷமா ஒரு 5 நிமிஷமா கொஞ்சம் டீப்பா ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த பெயின் வந்து ரிடியூஸ் ஆயிடும். பாருங்க. ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ராஜேந்திரன் சார். ராஜேந்திரன், எங்க இருந்து பேசுறீங்க ராஜேந்திரன்? பொள்ளாச்சியில இருந்து சார். உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் தைராய்டு வந்து இது கரெக்டாமாங்க சார் அக்குபஞ்சர் மூலமா? தாராளமா கியூர் பண்ணிடலாம் ராஜேந்திரன். ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் தைராய்டு 2 விதமான தைராய்ட்ஸ் இருக்கு. அது ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா கழுத்தெல்லாம் வந்து வீங்குற மாதிரி இருக்கும் சார். அது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாடி வந்து ஒபிசிட்டி மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தைராய்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் எந்த உறுப்போட இருக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதில் இப்போ இந்த நம்மளுடைய உடம்புல பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ இது வரைக்கும் 24,000 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்கிறதா வந்து WHO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து கிரியேட் பண்ணுறது தான். ஸோ உங்களுடைய நாடியை பார்த்தாலும் சரி, உங்களை வந்து ஒரு ஸ்கேனிங், எங்கே வந்து ஒரு மாஸ்டர் செக்அப் இருக்கு, அதில் நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணாலும் உங்களுடைய உறுப்பை வந்து எந்த வகையில் வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, எந்த உறுப்பு சரியான முறையில் செயல்படல அப்படின்றது வந்து தெரிய வரும். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த எந்த உறுப்பை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறச்சு அது உண்டான சில புள்ளிகள் வந்து நம்முடைய உடல்லையே இருக்கு. ஸோ அந்த புள்ளியை வந்து ஆக்டிவேட் பண்ணும்பொழுது உங்களுடைய இந்த தைராய்டு ப்ராப்ளம் வந்து மேக்ஸிமம் வந்து கியூர் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த டயக்னோசிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடி பரிசோதனை. ஆமாம் சார். ஏன்னா பொதுவாக அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து நாடி பரிசோதனை தான் ஒரு முக்கிய ஒரு டயக்னோசிஸ் எடுத்துக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இரிடியாலஜின்றாங்களே அப்படின்னு நினைடும் சார். இரிடியாலஜின்றது பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்ணை மட்டுமே வச்சு கண்ணில் வந்து ஒரு லென்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்முடைய உடல் உறுப்புகளினுடைய சிம்டம்ஸ் அது வந்து கண்ணில் தெரியும். ஓகே. ஸோ அதை வச்சு டயக்னோஸ் பண்ணி கூட நம்ம வந்து பாயிண்ட் செலக்ட் பண்ணி நம்ம வந்து நிறைய நீடில்ஸ் போடலாம். பட் அந்த மாதிரி பண்ணுச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு நிறைய நோய்களுடைய சிம்டம்ஸ் வந்து காமிக்கும் இரிடியாலஜியில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 புள்ளிகள் 15 புள்ளிகள் நீடில்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அதே நாடியை பார்த்து பண்ணும்போது ஒரு சில புள்ளிகள் வந்து மட்டுமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து அந்த நோயாளிகளை கியூர் பண்ணலாம். ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? என் பேர் நமச்சிவாயங்க, திண்டுக்கல்ல இருந்து பேசுறீங்க. நமச்சிவாயம், திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். உடம்புல வந்து கழுத்துக்கு பின்னாடி வந்து அடிக்கடி வலி வருது. சொல்லுங்க நமச்சிவாயம், சொல்லுங்க. அது வந்து கழுத்தை வச்சு அமுக்கி பிடிச்சாலும் சரியா வருது, இல்லன்னா தலைவலி வச்சு படுத்தா கரெக்டா இருக்குது. கொஞ்ச நேரத்துல சரியாகுது, திரும்ப அந்த மாதிரி வலி வருது. அது குளிச்சதுக்கு அப்புறம் வருதா இல்ல என்ன காரணம் தெரியல. சில அது வந்து இந்த தலையையும் நம்முடைய தலையையும் உடலையும் சேர்க்கக்கூடிய சர்விகல் வெர்டிபிரான்னு சொல்லி சொல்லுவோம். அந்த சர்விகல் வெர்டிபிரால வந்து பெயின் இருக்குங்களா இல்ல கழுத்தினுடைய பக்கத்துல இருக்குங்களா? கழுத்தினுடைய பக்கத்துல, அந்த கழுத்துக்கு லைட்டா மேல தலையோட ஒன்றிய போய் அந்த ஒரு எந்த ஸ்பாட்ல வந்து பெயின் உங்களுக்கு அதிகமா இருக்கு
அப்படின்றது வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. கழுத்தை கையை வச்சு தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, விரல் வச்சு தேய்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஸ்பாட்ல பெயின் அதிகமாக இருக்கு அந்த ஒரு ஸ்பாட்ல மட்டும் கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுங்க. இறைவனுடைய கிருபையால அந்த உங்களுடைய அந்த வலி போயிடும் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் அசோக் குமார் சார், சேலத்துல இருந்து பேசுறேன் சார். அசோக் குமார் சேலத்துல இருந்து கால் பண்றீங்க. உங்க கேள்வி என்ன கேளுங்க சார். சார் உடம்புல சார் முழங்கை கீழேயும் முழங்கால் கீழேயும் தோல்ல எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு சார் ஸ்கின்னு. அதான் சார் இது வந்து சரி பண்ண முடியுமா? சரி பண்ணலாங்க. ஆனா இது வந்து தோல் சம்பந்தமான நோய்கள் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்முடைய உடல் இருக்கக்கூடிய நுரையீரலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது தான் வந்து தோல். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய முழு தோலும் ஸ்கின் வந்து எலிமெண்ட்ஸ் பத்தி நீங்க சொல்லும்போது எலிமெண்ட்ஸ் பத்தி சொல்லும்போது அது சொல்லலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நேரம் நீங்க கேட்டுட்டீங்க. ஸோ அந்த லங்ஸ் உடைய ப்ராப்ளத்தால தான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுங்க. அது அலர்ஜியாவும் வரலாம், அது வந்து ஸ்கின் ப்ராப்ளமும் வரலாம், அது வந்து வெள்ளை ஒயிட் பேச்சஸ் மாதிரி வரலாம், அல்ல ரெட் பேச்சஸ் மாதிரி வரலாம், அது இட்சிங் வரலாம். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 4 பேர் முன்னாடி கூட ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லங்ஸ் வந்து எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது ஒன்று நாடி பரிசோதனையில் தெரிய வரும், அல்லது மாஸ்டர் செக்கப்பில் எடுக்கும்போது தெரிய வரும். அந்த மாதிரி செக்கப் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்ளம் எந்த பாயிண்ட்ஸை நம்ம வந்து டச் பண்ணும்போது உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுன்றது அதில் தெரிய வரும். அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்து டோட்டலாக க்யூர் ஆகிடுங்க உங்களுக்கு. ஓகே. ஒரு 100 நேர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர் டாக்டர். ஓகே, உங்க क्वेश्चन கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர். சொல்லுங்க மேடம். சார் மை நேம் இஸ் கமலா ராம்குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஓகே. எனக்கு வந்து இப்போ cervical spondylosis அந்த கழுத்து எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கு சார். அது வந்து இந்த அக்குப்ரெஷர்னால நம்ம குணப்படுத்த முடியுமா? அதே மாதிரி நம்ம மைக்ரேன் வந்து ஒற்றை தலைவலின்னு சொல்றது அலோபதி எடுத்துக்கும் போது கொஞ்ச நாள் வந்து வராம இருக்கு. ஆனா ஒரு தடவை அந்த மாத்திரை நிறுத்தும் போது திரும்பவும் ஆரம்பிச்சிருது. சோ இந்த அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நீண்ட கால பிரச்சனைகளுக்கு அது ஒரு தீர்வா இருக்க முடியுமா சார்? சரி மேடம், இப்போ நான் கொஞ்சம் பிரீஃபா சொல்றேன், நீங்க கேட்டுக்கங்க. சரிங்க. ஓகே. இந்த நீங்க வந்து கழுத்து எலும்பு தேஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. நீங்க உங்களுடைய ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம 100 வருஷம் இல்லை 150 வருஷம் நம்ம வாழ்ந்தாலும் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய எந்த எலும்பும் தேயறது இல்லைங்க. ஏன்னா இந்த உடல் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது, எந்த மனிதனாலும் வந்து படைக்கப்பட்டது கிடையாது. ஏன்னா இந்த உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல செல்ஸால நம்ம வந்து உருவாக்கப்பட்டது. பெரியவங்க சொல்லுவாங்க ஹியூமன் பாடி இஸ் த வெரி பிக் இண்டஸ்ட்ரி இன் த வேர்ல்டு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து எவ்வளவு முன்னேற்றங்கள், ஸோ ராக்கெட்ஸ் அதுக்கு மேலேயும் நம்ம போறோம். அந்த முன்னேற்றங்கள் எல்லாமே வந்து ஒரு மனிதனால் படைக்கப்பட்டது தான். ஆனா ஒரு மனிதனை படைச்சது எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு இறைவனுடைய சக்தி, ஒரு இயற்கையுடைய சக்தின்னு சொல்லுவோம். ஸோ இறைவனை நம்பாதவங்க, கடவுளை நம்பாதவங்க இயற்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த வகையில போகாம இது வந்து ஒரு இயற்கை சக்தி. இந்த இயற்கை சக்தி தான் மனிதனை வந்து உருவாக்குது. இந்த மனிதன் தான் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இந்த உலகத்துல. ஸோ அப்படிப்பட்ட எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய எந்த பார்ட்ஸ் ஆஃப் தி பாடியும் வந்து தேயறது கிடையாது, நேச்சுரலா தேயறது கிடையாது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ எலும்புகள் வந்து வலி ஏற்படுதுன்னா அதனுடைய வீக்னஸ், ஸோ கால்சியம் குறைபாடு இருந்தது அப்படின்னாக்கா எலும்புகள் வந்து வலி வருமே தவிர எந்த எலும்பும் தேயறது இல்லை மேடம். இது வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பெயின் வருது அப்படின்னாக்கா அந்த பெயின் வந்து அந்த நர்வஸ்ல வந்து ஏதாவது அந்த ரத்த ஓட்டம் சொல்றோம். அதே நேரத்தில் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் எங்க இருக்கு அப்படின்னாக்கா சக்தி ஓட்டம் சொல்றோம். ஸோ இந்த ரத்த ஓட்டமும் சக்தி ஓட்டமும் தான் நம்முடைய உடல்ல வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த சக்தி ஓட்ட பாதையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு பிளாக் இருக்கும். அந்த பிளாக்கால தான் ஏற்படக்கூடிய நோய்கள். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, டேப்லெட்ஸ் எடுக்கும்போது எனக்கு வந்து வலி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒவ்வொரு காஷனையும் கொடுக்கறது வந்து நம்முடைய பிரெயின். அந்த பிரெயின் தான் வந்து நம்ம இந்த பாட்டில் வந்து வலி இருக்கு, இந்த பாட்டில் வலி இருக்கு அப்படின்றது வந்து இந்த பாட்டில் வந்து இச்சிங் இருக்கு அப்படின்றது வந்து ஒரு காஷன் கொடுக்கறது நம்முடைய உடல்ல வந்து பிரெயின். ஸோ அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வை கம்ப்ரஸ் பண்றது தான் டேப்லெட்ஸ். இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த வலியை வந்து மூளைக்கு கொண்டு போகாம தடுக்கிறது தான் வந்து அந்த டேப்லெட்டோடைய பவர். ஸோ அந்த நீங்கள் டேப்லெட் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த நர்வை வந்து இந்த பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அப்போ அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து காஷன் கொடுக்குது. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சில நாட்களிலேயே வந்து உங்களுடைய தீர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் மேடம். டாக்டர், பொதுவாக அக்குபஞ்சர் சிகிச்சையில் என்னென்ன விதமான நோய்களுக்கெல்லாம் வந்து தீர்வு அளிக்க முடியும், என்னென்ன விதமான நோய்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க முடியாது?
இதுல 2-3 நோய்களுக்கு தான் சார் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. மித்த எல்லா விதமான இயற்கை நோய்களுக்கும் இது வந்து ட்ரீட்மெண்ட். ஏன்னா நம்முடைய உடல் வந்து முழுக்க முழுக்க இயற்கையை சார்ந்தது. அதனால வந்து இந்த இயற்கையினுடைய பஞ்சபூத தன்மையில நம்முடைய உடல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த உறுப்புகள், ஏன்னா நோய்களுக்கு வந்து இதுல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அது எந்த நோயா இருந்தாலும் பேஷண்ட் நீ யாராவது வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படின்னாக்கா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடுவோம். ஆனா அந்த நோய்களுக்கு இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. சோ அந்த நோய்களை உருவாக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன, அதுதான் வந்து இந்த நாடி பரிசோதனையில எந்த உறுப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த உறுப்பு பாதிச்சு அந்த உறுப்பை வந்து ஆக்டிவேட் பண்றது, ஒரு சில புள்ளிகளை வந்து தூண்டி விடும் பொழுது அந்த தூண்டுதலால் நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய வைட்டல் எனர்ஜி அதிகப்படுத்தப்பட்டு அந்த வைட்டல் எனர்ஜி வந்து என்ன பண்ணது, அந்த நீடில் வந்து ஒரு காஸ்மிக், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை வந்து உள்ள இழுத்து அந்த உறுப்புகளுக்கு வந்து கொண்டு போகுது. அந்த உறுப்பு வந்து செயல்படாம இருக்கும் பொழுது அல்லது வீக்னஸா இருக்கும் பொழுது அதுல எந்த குறைபாடு இருந்தாலும் அந்த உறுப்பை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. சக்தி ஓட்டத்தை சமன் செய்யுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பா, தாராளமா சொல்லலாம். ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் திருச்சியிலிருந்து பேசுறேன். உங்க கொஞ்சம் கிளியரா இல்ல சார், உங்க கொஸ்டின் கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. ஓகே சார். சார் மூலம் பிரச்சனை இருக்கு சார், மூலமை பிரைஸ் ப்ராப்ளம், அதை எப்படி சரி பண்றது? தாராளமா சரி பண்ணலாங்க. இது வந்து மூலம் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய பெருங்குடலினுடைய ஒரு கடைசி பாகத்துல ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை இது இல்லைங்களா. இந்த பெருங்குடல்ல என்ன சக்தி ஓட்டம் குறைவா இருக்கு, எதனால அந்த இடத்துல வந்து இந்த மூலம் ஏற்பட்டிருக்கு. மூலம் அப்படின்னாக்கா பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு சில பேருக்கு வந்து ப்ளீடிங்காகவும் வெளியே வரும், ஒரு சில பேருக்கு வந்து மோஷன் போகும்போது மட்டும் வெளியே வரும். ஸோ அதனுடைய அந்த அந்த ஏன்னா அதுவும் வந்து ஒரு பிளாடர் மாதிரி தான் ஆகுது, ஹாலோ ஆர்கன் சொல்லுவோம். ஸோ அந்த பிளாடர்னுடைய திக்னஸ் வந்து வீக்காக இருந்தாலும் அது வந்து மோஷனில் போகும்போது வந்து ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து தான் வந்து மோஷனை வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வெளியே வரதுக்கு இந்த வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம சாப்பிட்ட உணவு வந்து ஸ்டமக்கில் வந்து ஜீரணிச்சு அது வந்து மண்ணீரல் வந்து அந்த பிளட்டாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்ணீரலினுடைய குறைபாடு இருந்தாலும் அந்த மூலம் வழியாக ரத்தம் வந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதை வந்து எந்த நாடியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மண்ணீரல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அல்லது வந்து ஸ்டமக்குடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா, அல்லது வந்து பெருங்குளுடைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கா அப்படின்றத வந்து நாடியை பார்த்து பரிசோதனை செய்து அது சரி பண்ண நீடில் பண்ணோம் அப்படின்னாக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது வந்து குறைஞ்சிடுங்க, போயிடும். ஓகே டாக்டர், ஒரு நேர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேர் இணைப்பில் இல்லை டாக்டர். அண்ட் டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீடில்ஸ் பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நீடில்ஸ் பொதுவாக எதால் வந்து செய்வாங்க இந்த நீடில்ஸ், அதோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா பிகாஸ் அக்குபஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரைகள்லாம் இல்லாமல் வெறும் நீடில்ஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த நீடில்ஸோட அளவு எந்த அளவுக்கு இருக்கும், எவ்வளோ ஷார்ப்னஸ் இருக்கும், அண்ட் அது எதை வச்சு மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒரு ஆண் பெண் இருக்கு, மேல் ஃபீமேல், அதாவது வந்து எல்லா வகையிலுமே வந்து ஒரு ஆண் பெண் தன்மையை வந்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த ஆண் பெண் வந்து டச் ஆகும்போது அதை ஒன்னா சேரும்போது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து உருவாகுது இல்லைங்களா. கண்டிப்பா அதே மாதிரி தான் வந்து இப்போ 2 மெட்டல் ஒன்னா சேரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பவர் வந்து ஒரு கிரியேட் ஆகும். இப்போ அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அண்ட் காப்பர் வைண்டிங். ஓகே. ஸோ இந்த காப்பர் வைண்டிங் பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில இடங்கள்ல பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இடி தாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இடி தாங்கினுடைய அடிபாகம் எங்க இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு காப்பர் வைண்டிங்கால காப்பர் பிளேட்ல வந்து கிரவுண்ட்ல வந்து பொசிஷன் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த மின்னலை வந்து இழுத்து அந்த காப்பர் வந்து ரிசீவ் பண்ணும். ஓகே. இந்த காப்பருக்கு வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்டீல் அண்ட் காப்பர் வைண்டிங்கை சேர்ந்தது தான் வந்து ஒரு நீடில். ஓகே. அது வந்து நிறைய சைஸஸ் இருக்கு, சின்ன சைஸ்ல இருந்து ஒரு பைமெட்டல் இதுதான். ஆமா, சாதாரண மெட்டல் தான். சாதாரண மெட்டல் அது ஸ்பெஷல், சாதாரண அது ஸ்பெஷலி அதில் வந்து ஒரு வைண்டிங் பண்ணி அதில் வந்து வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு வைண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலக்ட்ரிக்கல் பவர் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே. சாதாரண ஒரு மோட்டார் வைண்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த வைண்டிங் இருக்கிறதுனால வந்து ஒரு மேக்னெட்டிக் பவர் கிரியேட் ஆகுது தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ அந்த 2 மெட்டலில் ஒன்னா சேரும்பொழுது அந்த ஏற்படக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பவர் வந்து இந்த காஸ்மிக் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஹை பவரை வந்து ரிசீவ் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த ரிசீவ் பண்ணுறச்சு என்ன பண்ணா இந்த கரெக்டான புள்ளிகளில் வந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவர்கள் வந்து தேர்ந்தெடுத்து அந்த கரெக்டான புள்ளிகளில் வந்து நம்ம வந்து அந்த நீடில் வந்து நம்ம பஞ்ச் பண்ணும்பொழுது அதை நம்ம முடிய விட ரொம்ப மெலிசாக இருக்கும். அது வலியே கிடையாது. ஓகே. வலியே ஏற்படாது. அந்த மாதிரி வேணா சில ஜனங்களுக்கு வந்து அக்குபஞ்சர் ஊசி குத்துவாங்க வலி ஏற்படும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலேயே இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே வராம இருக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுல வந்து ஒரு வலியே இல்லாத ஒரு மருத்துவம் தான் வந்து ஒரு அக்குபஞ்சர். பட் ஒரு சில இடங்கள்ல வலிகள் ஏற்படலாம்.
ஏன்னா அந்த ஏன் அப்படின்னாக்கா அந்த சக்தி ஓட்டம் அந்த இடத்துல தேங்கி இருக்கும் பொழுது டச் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு லைட்டான வலி இருக்கும். அது வந்து கொஞ்சம் பாடியில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாக்கா அது பேலன்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வலி இருக்கும். அதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சப்சைட் ஆகிடுங்க. ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. பிரியா, சொல்லுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுதுங்க. எங்க வீட்டுக்காரருக்கு வந்து கவுன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதான் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து குணப்படுத்த முடியுங்களா? முடியும் மேடம். ஏன் அப்படின்னாக்கா அந்த கவுன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்முடைய மண்ணீரல் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லிட்டு வந்தேன் சார். இப்போ அந்த மண்ணீரல் வந்து தான் வந்து ரத்தத்தை வந்து உருவாக்குது. அதே நேரத்தில் நம்முடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி ஒரு பாகம் இருக்கு. ஸோ அந்த கிட்னி தான் வந்து ஒரு தாயினுடைய கருவில் வந்து முதல்ல உருவாகக்கூடிய ஒரு உறுப்பு. ஸோ அந்த கிட்னியை வந்து சரியான முறையில் இயங்கிச்சு அப்படின்னாக்கா விந்து உற்பத்திக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணகர்த்தாவா கிட்னி வந்து இருக்குமா. ஸோ அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு பரிசோதனை முறையில் செக் பண்ணி பார்த்தோம். ஒன்று நாடி பரிசோதனையும் பார்க்கணும். இப்போ எங்ககிட்ட இந்த மாஸ்டர் செக்அப் அப்படின்ற இதுலையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கிட்னியோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அல்லது அந்த கிட்னிக்கு வர வேண்டிய எனர்ஜி வேற எங்கேயாவது ஸ்டாக்னேஷன்ஸ் ஆயிருக்கா, அதையும் பார்த்து நம்ம வந்து சரி பார்த்தோம் அப்படின்னா அந்த உங்களுடைய கவுன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுமா. அண்ட் டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம், நீடில்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள், எவ்வளோ டியூரேஷன் எடுக்கும்? அது அவங்களுடைய ஒவ்வொரு பேஷண்ட்டுடைய உடல்நிலையை பொறுத்து சார். ஒரு சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டிசீஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு சில நாட்கள்லேயே வந்து சரி பண்ணிடலாம். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நிறைய மாத்திரைகள், நிறைய மருந்துகள் அவங்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உடல்நிலை வந்து பாதிப்பு ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாக்கா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருந்தது அப்படின்னாக்கா அந்த நோய்கள் வந்து கொஞ்சம் டைமிங் எடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்மா பேஷன்ஸ் வராங்க அப்படின்னாக்கா இது வந்து இன்க்யூரபிள் டிசீஸ் வந்து அலோபதி தெரப்பி, மற்ற தெரப்பியில் நம்ம சொல்லலாம். பட் அந்த ஆஸ்மாட்டிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகளில் வந்து வரக்கூடியது ஒன்று சொல்கிறோம். அதே நேரத்தில் கார்டியாக் ஆஸ்மாவும் ஒன்று இருக்கு. ஸோ அந்த எந்த ப்ராப்ளத்தில் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது நாடி பரிசோதனையில் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒரு சில மாதங்களில் வந்து க்யூர் பண்ணியிருக்கோம். ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் டாக்டர். நேர்களை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். டாக்டர் சையத் அலி கிட்ட அக்குபஞ்சர் சிகிச்சை சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் டாக்டர், பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த நாள்பட்ட நூல்கள், அதாவது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த டயபெட்டிஸ் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அதுக்கெலாம் வந்து எந்தெந்த விதமான சிகிச்சைகள் இருக்குது? பொதுவாக வந்து அதுக்கு டியூரேஷன், ஏன்னா மற்ற மருத்துவ முறைகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நாட்கள் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைஃப் லாங் வந்து மருந்துகளை வந்து நம்பி தான் இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன புள்ளிகள் இருக்குது, என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு செகண்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு உலகத்தினுடைய ஒரு செயல்பாடு. ஓகே, இப்போ நம்முடைய உலகம் எப்படி இயங்குது அப்படின்றது ஒரு செயல்பாடு. ஓகே. ஸோ இந்த உலகம் பார்த்தீங்கன்னா இந்த 5 மூலகங்களால் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு மூலகத்திலையும் நம்முடைய உடல்ல வந்து இருக்கக்கூடிய உறுப்புகளை வந்து நம்ம வந்து இதில் வந்து செக்ரெட் மாற்றி வச்சிருக்காங்க. அந்த உறுப்புகள் வந்து செயல்பாடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். வந்து எப்படி வந்து ஃபயருக்கு அப்புறம் வந்து எர்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வுட். ஸோ வுட்டை வச்சு தான் வந்து ஒரு நெருப்பை உருவாக்குறோம் அப்படின்றதுக்காக, ஏன்னா ஆகாயம் சொல்லிட்டு முதல்ல வச்சுருந்தாங்க. இந்த வுட் அப்படின்னாக்கா அந்த வுட்டை வச்சு தான் நம்ம வந்து நெருப்பை உருவாக்குறோம் அப்படின்றதுக்காக இந்த உறுப்பை வந்து மரம் மூலகமாக வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த உறுப்புகளில் நம்முடைய உறுப்புகள் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் மற்ற உறுப்புல இருந்து வரக்கூடிய ஒரு எனர்ஜி தான் வந்து நம்முடைய உடல்ல வந்து இன்டர்லிங்க்டுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்து ஒரு இன்டர்லிங்க் இருக்கு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டமக் அண்ட் ஸ்ப்ளீன்ன்றது ஒரு எர்த் எலிமெண்ட். அந்த எர்த் எலிமெண்ட் உருவாகும் போது தான் அது வந்து சரியான முறையில் செயல்பட்டது அப்படின்னாக்கா ஏர் எலிமெண்ட் வந்து ஒர்க் பண்ணுது. இந்த ஏர் எலிமெண்ட் எப்படின்னாக்கா பெருங்குடலும் நுரையீரலும். ஸோ அந்த பெருங்குடலும் நுரையீரலுக்கும் எங்கேருந்து சக்தி வருது அப்படின்னாக்கா நம்முடைய மண்ணீரல இருந்தும் இறைப்பையில இருந்தும் வருது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்னியை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்னிக்கு வந்து நம்முடைய பெருங்குடல இருந்தும் நுரையீரல் இருந்து தான் வந்து கிட்னி அண்ட் யூரினரி பிளாடருக்கு வந்து சக்தி ஓட்டம் வருது. இந்த யூரினரி பிளாடருக்கும் கிட்னிக்கும் வந்து வரக்கூடிய சக்தி ஓட்டத்தை வச்சு அங்கிருந்து தான் வந்து மரபூமம் அப்படின்னா லிவருக்கும் கால் பிளாடருக்கும் சக்தி ஓட்டம் போயின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஆர்கனுக்கு வந்து ஒரு லிங்க் இருக்கிறதுனால தான் வந்து எந்த உறுப்பு பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம நாடி பரிசோதனையில தெரிய வருது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மேடம் கேட்டாங்க, கவுண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கிட்னியோடைய டிஸ்ஃபங்க்ஷன் இருந்தாலும் அந்த கவுண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். சார் இந்த கிட்னிக்கு எங்கிருந்து வருது எனர்ஜி வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பெருங்குடல் நுரையீரல் இருந்து எனர்ஜி வருது. ஸோ அந்த நுரையீரல் எந்த அளவுக்கு அவங்களுடைய இன்டர்லிங்க் ஆயிருக்கு. அந்த நுரையீரல் வந்து ஒரு தாய் மூலகம் சொல்றோம். ஏன்னா ஒரு தாய் கிட்ட தான் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபீடிங் வருது. ஸோ
ஒரு குழந்தை பாதிக்குது அப்படின்னாக்கா அதனுடைய பாதிப்பு எங்க இருக்குன்னாக்கா தாய்கிட்டையும் இருக்கு. ஸோ முதல்ல தாய்க்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது நம்முடைய ஒரு பாரம்பரிய மருத்துவத்துல ஒண்ணு வருது. ஓகே டாக்டர், நேயர் இருக்காங்க பார்த்தலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். என் நேம் சுரேன் கிரண், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். சுரேன் கிரண், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க சார். சார், இப்போ இந்த அலர்ஜி அண்ட் டஸ்ட் அலர்ஜிக்கு நுரையீரல் மட்டுமே காரணமா? அதுல வந்து நம்ம அக்குபஞ்சர்ல சரி பண்ண முடியுமா? ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து சென்னையில, நான் பிறந்தது வந்து சென்னைக்கு வரும்போது எனக்கு சரியாயிடுது, பிரச்சனை இல்லை, டஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளமும் இல்லை, இந்த குளிர் அந்த பிரச்சனை இல்லை. கோயம்புத்தூர் வந்த உடனே பாத்தீங்கன்னா கால் எல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு ஆயிடும். அது வந்து டஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் சார்ட் ஆஃப் அலர்ஜி. இதுக்கு வந்து அக்குபஞ்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குமா? கண்டிப்பா மூல எலிமெண்ட் என்னன்னு சொல்லி. கண்டிப்பா இருக்குங்க. இந்த டஸ்ட் அலர்ஜின்னு பாத்தீங்கன்னா நுரையீரலும் ஒரு காரணம், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மண்ணீரலும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். ஏன்னா மண்ணீரல் சேனல்லையும் இந்த அலர்ஜிக்கு உண்டான ஒரு புள்ளி வருது. அதனால மண்ணீரலும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது வந்து உங்களுடைய நாடி பரிசோதனையில தான் வந்து தெரிய வரும். பட் இது வந்து கியூரபிள், நீங்க வந்து பயப்படவே வேண்டாம். ஓகே. அண்ட் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ளிகள், சூட்சும புள்ளிகள் வந்து எத்தனை புள்ளிகள் இருக்கு உடம்புல? சார் நம்ம உடம்புல பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு பொம்மையை பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். நேயர்கள் தயவுசெய்து பாருங்க. இந்த ஒரு பொம்மை வந்து சாதாரண பொம்மை கிடையாது. இது வந்து இன்னைக்கு பழனியில இருக்கக்கூடிய முருகர் சிலை, போகரால் உருவாக்கப்பட்டது. பல வருஷங்களுக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி போகரால் உருவாக்கப்பட்ட ஒரு முருகர் சிலை பாத்தீங்க அப்படின்னாக்கா முழுக்க அக்குபஞ்சர் புள்ளிகளால் செய்யப்பட்ட ஒரு நவபாஷணத்தால செய்யப்பட்ட ஒரு சிலை. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர்லாம் வந்து இன்னைக்கு வந்து தமிழகத்திலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி அது வந்து போயின்னு இருக்கு, அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பொம்மை வந்து செய்திருக்காங்க. இந்த பொம்மையில பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய புள்ளிகள் இருக்கு. ஒவ்வொரு சேனலும் இருக்கு பாருங்க இதுல. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சேனல்ஸ் இருக்கு. அந்த சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முதுகு தலையிலிருந்து முதுகு கால் வழியை ஃபுல்லாக வருது. அதனால முன்பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த சேனல்ல இந்த ஆர்கனை வந்து நம்ம ஒரு இடத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த சேனல் ஃபுல்லாக வந்து வேலை செய்யும். இப்போ எப்படி வந்து இப்போ நம்ம வந்து ஆந்திராலேருந்து தண்ணி வருது, தமிழகத்துக்கு தண்ணி வருதுனாக்கா அந்த தண்ணி வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் செழிப்படையுமோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த சேனல்ஸ் வந்து போகும் பொழுது அந்த சேனல்ல வந்து அந்த ஆர்கனை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கும் பொழுது அந்த சேனல் போற எல்லா பாகமும் வந்து சரியாகும். அப்படின்னா ஒரு தலைவலிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கையிலையும் ஒரு புள்ளி வரும் நாடி பரிசோதனையில, அல்லது கால்லையும் ஒரு புள்ளி வரும். காலில் நீடில் போனாலும் தலைவலி போயிடும், கையில ஊசி போனாலும் வந்து தலைவலி போயிடும், இல்ல கையில நீடில் போனாலும் கால் வலி போயிடும். அந்த மாதிரி ஒரு சில புள்ளிகள் வந்து நம்முடைய உடல்ல இருக்குங்க. ஓகே. ஒரு நேர் இருக்காங்க டாக்டர், பார்த்தலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேர் இணைப்பில் டாக்டர். இந்த புள்ளிகள் பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா இப்போ சூட்சும புள்ளிகள் எந்த அளவுக்கு முக்கியம் ஆக்சுவலி? அந்த பேஷண்ட்டை பொறுத்து, ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து சார், அந்த பேஷண்ட்டுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவர் தெளிவா இருக்காரா, இல்ல மனநிலை சம்பந்தமான ஏதாவது நோய்கள் வந்து அவர் ஒரு பிரச்சனைகள் வந்து அவர் வந்து பாதிப்பு ஏற்பட்டு அதனால வந்து அவருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கா அப்படின்றதும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. அவர் ஒரு பேஷண்ட் வந்து பேசும்போது அவர் வந்து ஃபுல்லா அவருடைய என்ன வகையில பேசுறாரு, என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து அனலைஸ் பண்ணி தான் அந்த புள்ளிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே. ஸோ அந்த புள்ளிகள் வந்து எந்த ஆர்கனை வந்து எடுத்துக்கணும். ஒரு மனநிலை சம்மந்தப்பட்ட பயிர்கள் சில பேர் வந்து விட்டு பேசுவாங்க, சில பேர் பேசிட்டே இருக்கும்போது எனக்கு அப்படி இருந்ததுங்க இப்படி இருந்ததுங்க, நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் இப்படி பண்ணிட்டு இருந்தேன் சொன்னதே திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஹார்ட் அண்ட் பெரிகார்டியம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவருக்கு அந்த மாதிரி மனநிலை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். அப்போ வந்து நாங்கள் வந்து ஹார்ட் அண்ட் பெரிகார்டியத்தில் வந்து சேனல்ஸ்ல எந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நாங்கள் அந்த நாடி பரிசோதனையில அந்த ஹார்ட் அண்ட் பெரிகார்டியத்துல எந்த உறுப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, எந்த உறுப்பு போயிட்டு மற்ற ஆர்கன் போயிட்டு உட்காந்துருக்காங்க அங்க, அதை உட்டு போய் அக்குமுலேட் பண்ணியிருக்கா, அல்லது வந்து வாட்டர் அக்குமுலேட் பண்ணியிருக்கா, அல்லது ஏர் போயிட்டு அதில் அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்றது வந்து அந்த அட்டாக்கிங் ஆர்கன்ஸ் என்ன இருக்கு அதுல, அதை வந்து நாடி பரிசோதனையில வந்து துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த புள்ளிகளை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி நீடில் பண்ணும் பொழுது அந்த சேஞ்ச் ஆகும். அதுல சப்போஸ் ஏர் அட்டாக் ஆயிருக்குன்னா அந்த ஏர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த ஹார்ட் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு வந்துடும். அப்போ அந்த பிரச்சனைகள் வந்து அவரோட வந்து மாறிடும். இதுதான் வந்து அக்குபஞ்சருடைய கான்செப்ட். ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க? யோகராஜ், கும்பகோணம் சார். யோகராஜன், கும்பகோணத்துல இருந்து பேசுறீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார், எங்க பாட்டிக்கு வந்து 75 வருஷமா 75 வயசு ஆகுது சார். சரி. அவங்களுக்கு வந்து 10 வருஷமா தீராத தலைவலியா இருக்கு சார். ரைட், ஓகே. அப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி எதுவும் வந்து கியூர் ஆகல சார். சரி. இப்போ இந்த தலையில சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா தலையில வந்து ஒரு 4 வகையான சேனல்ஸ் நம்முடைய பாடியில இருந்து போயின்னு இருக்கு. அப்ப சார்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கங்க. நீங்க
ஸோ தலையில வந்து பாத்தீங்கன்னா 3 வகையான சேனல்ஸ் வந்து போயின்னு இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தலைக்கு நேராகவும் ஒரு டியூ சேனல் சொல்லுவாங்க, கவர்னிங் வெசல், எல்லாத்தையும் வந்து ஆளுமை பாதை. ஸோ நம்முடைய உடலுக்கு தேவையான ஆளுமை சக்தி உள்ள பாதை வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையில வந்து போயின்னு இருக்கு. அதே நேரத்தில் யூரினரி பிளாடர் சேனல் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அது வந்து கண்ணுல இருந்து ஆரம்பிக்குது, கண்ணில் ஆரம்பிச்சு நெத்தி வழியா போயிட்டு தலை வழியா போயின்னு இருக்கு. ஒரு பித்தப்பை கால் பிளாடர் சேனல் சொல்றோம். அந்த கால் பிளாடர் சேனல் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு ஓரத்துல ஆரம்பிச்சு அது தலையில வந்து கிட்டத்தட்ட 3/4 பாகத்துல கிட்டத்தட்ட ஒரு 20 புள்ளிகள் தலையிலேயே அது வந்து போயிட்டு அதுக்கப்புறம் கழுத்துல இறங்கி உடல்ல வந்து இறங்கிட்டு வருது. ஸோ இவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது வந்து நம்ம நாடி பரிசோதனையில பார்த்தோம். யூரினரி பிளாடர் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரலாம், கால் பிளாடர் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரலாம், அல்லது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரலாம், அல்லது பெருங்குடல் ப்ராப்ளம் இருந்தாலும் தலைவலி வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த உறுப்பு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றது வந்து துல்லியமா கண்டுபிடிச்சு நம்ம நீடில் பண்ணோம் அப்படின்னா 1 or 2 daysல வந்து உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுங்க. ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? தனபாக்கியம் மேடம். தனபாக்கியம், எங்கேருந்து பேசுறீங்க? தனபாக்கியம். பெரியப்பட்டில இருந்து. ஓகே, உங்க கொஸ்டின் கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. இந்த சளி நெஞ்சில நிறைய இருக்கும் சார். நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கம்மா, தயவு செய்து ப்ளீஸ். உங்க டிவி சவுண்டை கம்மி பண்ணிட்டு உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க, கேட்குறேன் சார். ஹலோ. சொல்லுங்கம்மா. சளி நிறைய இருக்கு சார். சரி. அது அப்படியே உள்ள லங்ஸ்ல போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யுது? நாங்க மாத்திரை முதல்ல நிறைய இங்கிலீஷ் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன். அது சரியாக அப்படியே ஒரு லங்ஸ் அப்படியே வலிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. சரி, லங்ஸ் இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்குங்களா? ஆமா, அப்படியே உள்ள அப்படியே மால் பகுதி உள்ள வலிச்சுட்டே இருக்கு லைட்டா. அதுக்கு என்ன சார் செய்யுது? நல்லபடியா எனக்கு ஒரு சரியாகிற மாதிரி ஒரு பதில் சொல்லுங்க கொஞ்சம். சரி ரேமா, சரி, நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப உங்களுக்கு நான் ஒரு புள்ளி சொல்லி தரேன். அந்த புள்ளியில வந்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே அந்த சளி வந்து கரைஞ்சிக்கிட்டு வரும். ஒரு 2 புள்ளிகள் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த பொம்மையை பாருங்க. இந்த கை இருக்கு இல்லையா? இந்த கையில முட்டி சொல்லுவோம், கை முட்டி சொல்லுவோம் இல்லையா? அந்த முட்டியினுடைய வெளி பக்கத்துல ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில வந்து நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து வலி இருக்கும். இப்போ ஸோ அந்த வலியிலேயே அந்த கோடு இருக்கும், அந்த கோடுலயே வந்து நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. அல்லது பக்கத்துல அவங்க ஏதாவது நல்ல அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னாக்கா அங்க போயிட்டு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இந்த சளி வந்து மார் சளி வந்து கண்டிப்பா வந்து கரைஞ்சி போயிடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா 2 கையிலையும் நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு வாங்க. அதே நேரத்துல கால்லையும் பாத்தீங்க அப்படின்னாக்கா முட்டிக்கு கீழே நல்லா தேய்ச்சி கழுவுங்க. ஏதாவது சோப்பு கீப்பு நீங்க போடும்போது அப்புறம் ஒரு ஸ்கிராப்பர் ஏதாவது நார் கீர் ஏதாவது வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா இங்க ஒரு புள்ளி இருக்கு, அதாவது முட்டிக்கும் நடுவில், அதாவது கணுக்காலுக்கு நடுவில் வந்து ஒரு புள்ளி இருக்கு. அது ST40 சொல்லுவாங்க, ஸ்டமக் சேனலுடைய 40 நம்பர் 40 பாயிண்ட் சொல்லுவோம் நாங்க. அந்த பாயிண்ட் வந்து நீங்க நல்லா ஸ்கிராப்பர் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மார் சளி வந்து கண்டிப்பா கரைஞ்சு போயிடுமா. ஓகே டாக்டர், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் அந்தியூர் கொண்டைமலத்துலேருந்து பேசுறேன் சார். உங்க கொஸ்டினை கேளுங்க சார், டாக்டர் இருக்காங்க. சார் நீங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுங்க. சார் ஹலோ. சொல்லுங்க சார், உங்க கொஸ்டினை கேளுங்க. சார் எனக்கு இந்த 2 வருஷமா கழுத்து வலி இருக்குங்க சார். சரி சார், நானும் நரம்பு டாக்டர் பார்த்தேன், எலும்பு டாக்டர் பார்த்தேங்க சார். சரி. அதே கழுத்து வலி இருக்குது, தலை மைனா இருக்குதுங்க, நெத்தி எல்லாம் பாரமா இருக்குதுங்க சார். இப்போ ஒரு 9 வாரமாக தொடர்ந்து அக்குபஞ்சர் கிட்ட ஒருத்தர் நான் போய் பார்த்துட்டு இருக்கிறேங்க. அவரு தொட்டு விடுறாருங்க சார். இடையில கொஞ்சம் நல்லா ஆச்சுங்க, மறுபடியும் இந்த ஒரு 4-5 நாள் மறுபடியும் கழுத்து வலி அதிகமா இருக்கு, தலை மைமை இருந்துட்டே இருக்குதுங்க சார். நெத்தி எல்லாம் பாரமா இருக்குது, தலை வலிக்குதுங்க சார். அப்படிங்களா? ஆமாங்க சார். இதுக்கு வந்து கொஞ்சம் பதில் சொல்றது கொஞ்சம் கஷ்டமான இக்கட்டான ஒரு சூழ்நிலையில வந்து கொண்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இப்போ எங்க கிட்ட நாங்க வந்து இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு ஷார்ட் டைம்ல, ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபியூ மினிட்ஸ்லயே வந்து நாங்க கியூர் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 1 வீக் டைம் எடுத்திருக்கு, ஒரு சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா 5 வீக்ஸ் டைம் எடுத்திருக்கு. ஸோ கடைசியா ரொம்ப அதிகபட்ச டைமிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பேஷண்ட் மட்டும் 5 வீக்ஸ் டைம் எடுத்தது. நீங்க 9 வீக்ஸ் டைம் எடுத்திருக்கீங்க, திருப்பி வந்திருக்கு அப்படின்னாக்கா சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணலன்னு தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன். பட் அது அந்த டாக்டர் யாரா இருந்தாலும் நான் இங்க ஓப்பனா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணாக்கா திருப்பி இந்த மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஓகே,
அண்ட் டாக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ரொம்ப அதிகமாக, அதுவும் இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா cervical கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் ரொம்ப அதிகமாக வருது. இதுக்கு எந்த விதமான சிகிச்சைகள் இருக்கு அக்குபஞ்சர்ல? நான் 2 பேஷண்ட்டுடைய பிரஸ்ட் கேன்சர் வந்து நான் வந்து கியூர் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த கேன்சர் ப்ராப்ளம் இருக்கு. ஆமா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்ற பட்சத்திலேயே நம்ம வந்து இதுல வந்து நம்ம அக்குபஞ்சர்ல வந்து கியூர் பண்ணியிருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ் கியூர் பண்ணியிருக்கோம். ஃபைனல் ஸ்டேஜ், லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேஷண்ட் வந்து கோஆபரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுமே, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கணும். நமக்கு ஆண்டவன் எந்த அளவுக்கு நமக்கு இந்த உலகத்துல வாழ்க்கையை கொடுத்துருக்கான், எத்தனை நாள் நம்ம வாழ்வோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மருத்துவம் செய்து தான் வந்து இறந்து போயிட்டாங்க, இந்த அக்குபஞ்சர் செய்து தான் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இல்லாம, சரி நம்ம வந்து எந்த அளவுக்கு வாழறோமோ அது அளவுக்கு நம்ம வந்து நல்லபடியா வாழணும் அப்படின்ற மனப்பான்மையோட வந்து அவங்க வந்து மருத்துவ முறையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அதுக்கு வந்து நல்ல பலன் இருக்கு. ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் என் பேர் வந்து வரதராஜன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? சென்னை ஈக்காடு தாங்கல் இருந்து பேசுறேன். ஓகே, ஈக்காடு தாங்கல் பேசுறீங்க. உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சார் எனக்கு மழை காலத்துல வந்து ஒரு சைடு அப்படியே தலை மட்டும், ரைட் ஹேண்ட் சைடு தலை மட்டும் வலிக்குது சார். சரி, இதுக்கு வந்து அக்குபஞ்சர் முறையில ஏதாவது வைத்தியமா? மழை காலத்துல மட்டும்தான் வலி இருக்குது உங்களுக்கு? ஆமா, மழை அதாவது வெயில் இல்லாம வெயில பாக்குறேன்னு வச்சுக்கோங்க, சூரிய வெளிச்சத்தை பாக்குறேன்னா அந்த தலைவலி வந்துருது சார். சுமார் வந்து ஒரு 6 ஹவருக்கு அந்த தலைவலி பயங்கரமா அப்படியே எந்த ஒர்க்கும் பண்ண முடியாம, எந்த வேலையும் செய்ய முடியாம, அப்படியே தலை வந்து அப்படியே பயங்கர பெயினா இருக்குது, அப்படியே கனமா இருக்கு. இதுக்கு ஏதாவது அக்குபஞ்சர் மூலியமா? தாராளமா, கண்டிப்பா அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ காலம் இருக்குன்னு நினைச்சுக்கிங்க. மழை காலத்துல மட்டுமே தலைவலி வந்தாக்கா ஒண்ணு உங்களுடைய யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, யூரினரி பிளாடர்னுடைய ப்ராப்ளம் இருந்தாலும் இது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது பித்தப்பை கோளாறு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. அது வந்து நீங்க வந்து டயக்னோஸ் பண்ணாதான் தெரியும் வரும். அது கிட்னியோட சம்பந்தம், ஏன்னா அந்த மழை காலம் சொல்லிட்டு நீங்க சொல்றதுனால யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி இந்த ரெண்டுத்தினுடைய டிஸ்ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றது என்னுடைய ஒரு அனுமானம். பட் உங்களோட இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிசீஸ் வைஸ் எங்களால் வந்து பதில் சொல்லவே முடியாதுங்க. ஸோ உங்களுடைய நாடி பரிசோதனை என்ன இருக்கு, உங்களுடைய நாடி என்ன சொல்லுதோ, உங்களுடைய ப்ராப்ளத்தினுடைய நாடி என்ன சொல்லுதோ அதை நாங்கள் டயக்னோஸ் பண்ணாதான் வந்து சொல்ல முடியும், அதனால கியூர் பண்ண முடியும். இது நாம வச்சுக்கோங்க. டாக்டர் அடுத்தவர் நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ, நான் மதுரையில இருந்து வள்ளி பேசுறேன். வள்ளி, உங்க கொஸ்டின் கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. டாக்டர் குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங் மேடம், சொல்லுங்க. அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்ட் டாக்டர். ஓகே. பட் மதுரையில டாக்டர் அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா ட்ரீட்மெண்ட் போறச்சு சப்ளிமெண்டரி ஃபுட்ல ரொம்ப காஸ்ட்லி மெடிசன்ஸ் வந்து ஏற்றி கொடுக்குறாங்க டாக்டர். அது வந்து அதனாலேயே நான் பாதிப்பு, நான் ட்ரீட்மெண்ட் போறதுல அந்த மாதிரி சப்ளிமெண்டரி ஃபுட் அக்குபஞ்சர்ல வந்து சப்போர்ட் பண்ணுமா? சப்போர்ட் பண்ணலாம் மேடம். ஏன்னாக்கா நமக்கு உடம்புக்கு வந்து இன்னைக்கு வந்து சாப்பிடக்கூடிய எல்லா வகையான உணவுப் பொருட்களையும் பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கலைஸ்டு. ஸோ அரிசி முதல் கொண்டு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னாக்கா கெமிக்கலாக தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதனால வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து எடுக்கிறதுனால வந்து எந்த வித தப்பு கிடையாது, பாதிப்பு கிடையாது. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஆப்பிள் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேலே நகத்தால கீறி பார்த்தாலே அதில் வந்து மேலே வந்து வாக்ஸ் இருக்கு, வேக்ஸ் இருக்கு அதில். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க அதை வந்து சுரண்டிட்டு சாப்பிடுவாங்க. சரியாதவங்க அந்த வேக்ஸ் சாப்பிடும்போது உடலுக்கு வந்து பல விதமான தீங்குகள் ஏற்படுது. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுல தப்பே கிடையாது மேடம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா ரெஃபர் பண்ணாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் வந்து கம்பல்சரி பண்ண மாட்டாங்க. எந்த டாக்டரும் வந்து நீங்க இது எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்க தயவு செய்து எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் டாக்டர் பொதுவாக பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர்ல ஏதாவது வகைகள் இருக்கா? இதுல வந்து வகைகள் சொல்லிட்டு எதுவுமே இல்லை சார். ஓகே. எல்லாம் இந்த உலகத்துல இந்த தமிழ்நாட்டை முதல் கொண்டு உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு போனாலும் ஒரே அக்குபஞ்சர் புள்ளி தான், ஒரே வகையான வந்து நாடி பரிசோதனை தான், ஒரே வகையான நோய்களுக்கு வந்து ஆனா நோய்களுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகள் வந்து மாறுமே தவிர, நோய்களுக்கு தகுந்த மாதிரி புள்ளிகள் வந்து மாறும். அதை வந்து செலக்ட் பண்ற டாக்டர்ஸை பொறுத்து வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் டாக்டர் பொதுவாக வந்து டயட்ல வந்து ஒரு ஹெல்தி லைஃப்க்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், என்னென்ன ஆட் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்க. இதுல வந்து எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை சார். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் அதே நேரத்தில் இந்த ஆஸ்மெட்டிக் பேஷன்ஸ் வர்றவங்களுக்கு, டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நாங்கள் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குறோம்னாக்கா மற்ற மருத்துவ முறையில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்களோ அதே ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லுவோம். அதே நேரத்தில் இந்த டயபெட்டிஸ் பேஷன்ஸ் இருந்தாலும் சரி, ஆஸ்மெட்டிக் பேஷன்ஸ் இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆஸ்மெட்டிக் பேஷன்ட்னா பஃப் எடுப்பாங்க, சில மெடிசன்ஸ் எடுப்பாங்க. டயபெட்டிஸ் பேஷன்ஸ் வந்து இன்சுலின் டேப்லெட்ஸ் எடுத்துப்பாங்க, அது வந்து இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிப்பாங்க.
அவங்களுக்கு ஒரு சில காலங்கள் வரைக்கும் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ண சொல்லுவோம். ஏன்னா இது வந்து தீர்க்க முடியாத நோயின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இது வந்து அக்குபஞ்சர் முறையில் வந்து ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னாங்க. அது சில காலகட்டங்கள் வந்து நம்ம வந்து அதை பேர் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில பேருக்கு வந்து 3 monthsலயே வந்து டயபெட்டிஸ் வந்து நல்ல கண்ட்ரோலில் க்யூர் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில பேருக்கு வந்து 6 months டைம் எடுக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பாடியை பொறுத்து, அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய இம்யூன் பவரை பொறுத்து, அவங்களுக்கு வந்து இதை வந்து ஒர்க் பண்ணுற அந்த ஆர்கன் வந்து டெவலப் ஆகுறத பொறுத்து. இப்போ சாதாரண பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா ஒரு நேச்சுரலாக ஒரு சில குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 மாசத்துலேயே எழுந்து நடக்கக்கூடிய வல்லமை படுத்ததாக இருக்கும். ஒரு சில குழந்தை பார்த்தீங்கன்னாக்கா 1 வருஷம் 1.25 வருஷம் ஆனாலும் எழுந்து வந்து நின்று நடக்கிறதுக்கு வந்து முடியாமல் போகும். அந்த குழந்தையினுடைய ஒரு வீக்னஸ் அல்லது நம்ம அதை டயக்னோஸ் பண்ணால் தெரியும்னு வச்சுங்க, அதனுடைய குழந்தையினுடைய வீக்னஸ் வச்சுக்கணும் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து காலத்தினுடைய கட்டாயம், இயற்கை. ஓகே. அதே மாதிரி நம்முடைய உடல்லையும் அந்த உறுப்பு வந்து சீக்கிரமா டெவலப் ஆயிடுச்சு. அதாவது ஒரு நேச்சுரலா பார்த்தோம்னாக்கா ஒரு 30 days டைம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 30 daysல வந்து ஒரு கண்டினியூஸா வந்து ஒரு வீக்லி 5 days நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த உறுப்பு வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஒரு மாசத்துல அந்த 30 daysல நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்குண்டான ஒரு 100கணக்கான நோய்கள் வந்து குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஓகே டாக்டர், தோனி இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார், எங்கேருந்து பேசுறீங்க? சார் ஈரோடு மாவட்டத்துல பெரியசாமி பேசுறேன் சார். ஓகே பெரியசாமி, உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்க கொஸ்டினை கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. சரி சார். ஹலோ டாக்டர். சொல்லுங்க சார். சார் இப்போ தாத்தா ஒரு 70 வயசு ஆகுதுங்க சார். சரி. அவருக்கு முழங்கால நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். அதுக்கு என்ன பண்ண? சரி, ரைட், ஓகே. அவருக்கு நான் ஒரு பாயிண்ட்ஸ் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இந்த பொம்மையை பாருங்க. இந்த பொம்மையில பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்டை விரலுடைய இந்த கட்டவருடைய நகம் இருக்கும். இந்த நகத்துக்கு மேல 2 பக்கமா இப்படி பிடிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு வலி இருக்கும். அவருக்கு எந்த பக்கம் வலி இருக்குன்றது மட்டும் பாருங்க. நீங்க உள் பக்கம் காலக்கூடிய உள் பக்கத்துல வலி இருக்கா அல்லது 2வது விரல் பக்கம் வலி இருக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து பாருங்க. எந்த இடத்துல வலி இருக்கோ அவருடைய வலி தாங்குற அளவுக்கு, ஏன்னா வயசானவர் சொல்றீங்க, அவர் வந்து வலி தாங்குற அளவுக்கு நீங்க வந்து ப்ரெஷர் கொடுங்க. இந்த ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த முட்டி வலி வந்து போயிடுங்க உங்களுக்கு. ஓகே டாக்டர், அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. யார் எங்கேருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க சார். கள்ளக்குறிச்சி பாருங்க சார். கள்ளக்குறிச்சியிலேருந்து உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நேர் இணைப்பில் இல்லை டாக்டர். அண்ட் டாக்டர், பொதுவாக வந்து ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? ரைட்டா, நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. இந்த ஜெயா பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, இந்த மூக்குக்கு கீழே உதட்டுக்கு மேல் உதட்டுக்கு மேலேயும் மூக்குக்கு கீழேயும் ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. இந்த புள்ளியில வந்து நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா டயர்ட்னஸ் போயிடும், டயபெட்டிஸ் கியூர் ஆகும். கியூர் ஆகுன்றதுல குறையும். டயபெட்டிஸுடைய சிம்டம்ஸ் பாடியில் ஏற்படக்கூடிய அந்த டயர்ட்னஸ் வந்து குறையும். அதே நேரத்தில் யாராவது ஃபெயிண்டிங் ஆயிட்டாங்க, உங்க முன்னாடி யாராவது ஃபெயிண்டிங் ஆயிட்டாங்க, நீங்க எங்கேயாவது வெளியே போகும்போது காக்கா வலிப்பு வந்து விழுந்துட்டாங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க உடனே எழுந்து உட்காந்துருவாங்க. ஓகே. அதே நேரத்தில் வந்து இந்த காலினுடைய கீழ்பாகம், காலினுடைய கீழ்பாகம் 2வது விரலுக்கும் முதல் விரலுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பள்ளம் ஏற்படும். இந்த பள்ளத்துல வந்து நீங்க வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா காக்கா வலிப்பு விழுந்தவங்க ஒரே ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல எழுந்து நடந்து போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சிம்டம் நடந்ததுன்ற ஒரு இதுவும் இல்லாம, சிம்டம்ஸே இல்லாம வந்து நடந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2 புள்ளிகளும் வந்து ஒரு உயிர் காக்கும் புள்ளிகள் சொல்லி நீங்க நினைச்சுக்கலாம் நீங்க. ஓகே ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. நேரு இணைப்பில் இல்லை டாக்டர். டாக்டர், பொதுவாக வந்து இந்த புள்ளிகள் தவிர்த்து வேற என்ன விதமான ஒரு கண்டிஷன்ஸ், இப்போ தலைவலி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு, இப்போ வந்து வயிற்றுல செரிமான பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு புள்ளிகள் சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், சப்போஸ் நெஞ்சில் வந்து வலி இருக்குது அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடது கையில் இந்த சுண்டு விரல்லேருந்து வலி வந்து ஒரு இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த சுண்டு விரலில் இந்த நகத்துக்கு மேலே ப்ரெஷர் கொடுத்தாலே அந்த வலி வந்து குறைஞ்சிடும். ஓகே. அதே மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு நல்ல மருத்துவர் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த பிளாக்கை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா, கண்டுபிடிச்சு அந்த நீடில் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த சர்ஜரி இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த ஹார்ட் அட்டாக்கை வந்து நம்ம வந்து கியூர் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நேர் இருக்காங்க பார்த்துலாம். வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் அம்பத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. அம்பத்தூர்லேருந்து உங்க பேர் சொல்லுங்கம்மா. கீதா. ஓகே கீதா, உங்க கொஸ்டினை கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. சார், குழந்தை வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு குழந்தைக்கு. ஸ்கின் ப்ராப்ளம்னா அதாவது பேச்சஸா இருக்கு. நெத்தியில வந்து ஒயிட்டா இருக்கு, அப்புறம் தலையில மண்டையில வந்தது, மண்டையில வந்துட்டு அதே மாதிரி முடி
முடியெல்லாம் வெள்ளையாகுது, அது அப்படியே பரவிட்டே வருது. நாங்க வேற டாக்டர்ஸ் கிட்டயும் காமிச்சோம், இந்த மாதிரி ஜிஹெச்லயும் பார்த்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, லேசர் இது பண்ணணும், மருந்து மாத்திரை நாங்க தரோம் அப்படின்னாங்க. சரி ஆயுர்வேத சாலன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா இது இல்ல மெயின் அங்க இருக்கிற இடத்துல பார்த்ததுக்கு அவங்க வந்து அந்த ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தடவிட்டு வரோம் நாங்க. இதெல்லாம் வந்து அக்குப்ரெஷர்ல ஏதாவது அதுக்கு ரெமெடி இருக்குமா? ரெமெடி இருக்குமா அதுல? ஆனா அந்த குழந்தைய வந்து நாங்க டயக்னோஸ் பண்ணணும். அவர் வந்து அந்த குழந்தையினுடைய நுரையீரல் எந்த அளவுக்கு இருக்குன்றது பார்க்கணும். அதே நேரத்தில் மண்ணீரல் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா மண்ணீரல் வந்து இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டிஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், நுரையீரலுடைய கண்ட்ரோலில் தான் பாடியில் இருக்கக்கூடிய ஸ்கின் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நுரையீரலுடைய டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நான் குழந்தைக்கு வந்து சில குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நீடில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடம் பிடிக்கும். அதனால் வந்து ப்ரெஷரை தான் கொடுப்போம். அந்த ப்ரெஷர் வந்து தாய்மார்களும் நாங்கள் சொல்லி கொடுத்து நீங்களே வீட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அந்த மாதிரி நீங்கள் குழந்தைய கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில புள்ளிகள் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களே வந்து அந்த குழந்தைய வந்து ப்ரெஷர் கொடுத்து வந்தீங்கன்னா இது கொஞ்சம் நாள் பட எடுக்கும். இந்த ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாதத்தில் சரியாக போயிடும், 2 மாதத்தில் சரியாக போயிடும்ன்றது வந்து தயவுசெய்து வந்து கணக்கு வைக்காதீங்க. 6 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆகும். ஏன்னாக்கா வந்து ஹோல் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உறுப்புன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். உறுப்பு ஒரு கவர், நம்மளுடைய பாடியினுடைய கவர். ஏன்னா அதில் வந்து ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு பாயுதோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். ஆனால் 1 வருஷம் மேலே ஆகும். தயவு செய்து இந்த ஷார்ட் டைமில் இது வந்து ரெமெடி கிடைக்கும்னு சொல்லிட்டு தயவு செய்து எதிர்பார்க்காதீங்க. அண்ட் டாக்டர் இந்த ஹெட் ஏக்கும் அந்த ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து புள்ளிகள் சொல்றதா சார்? ஆமாம், அந்த ஹெட் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பலவிதமான, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவங்களுக்கு, இந்த தலைவலி வந்து பெருங்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து ஹெட் ஏக் வந்து வரும்னு சொல்லிட்டு. அந்த ஹெட் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இந்த கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்றாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டேப்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஏற்படும். இந்த டேப்பர் பொசிஷனில் நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாருங்க, நிறைய பேருக்கு இந்த இடத்துல வலி இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா இந்த பெருங்குடல்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது வந்து ஒரு இண்டிகேஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கும்போது தலைவலி போகலாம். ஓகே. அல்லது அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த சுண்டு விரல்ல இந்த நகத்துக்கு மேல 2 பக்கமும் பிடிச்சாலும் வந்து இப்படி நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த தலைவலி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருவம் இருக்கு இல்லையா, அந்த புருவத்தினுடைய நடு பாகத்தில் ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் வலி இருக்கும். அவங்களுக்கு அந்த வலி இருக்கிற இடத்துல வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா தலைவலி போகும். இந்த புருவத்துக்கு மேலே நெத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 புள்ளிகள் இருக்கு. இந்த புள்ளிகளை வந்து நல்லா இப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னால தலைவலி போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமர்தாஞ்சனம் விக்ஸ் அது சொல்லி தடவுறாங்க. அமர்தாஞ்சனத்தாலேயோ விக்ஸாலேயோ தலைவலி போகலை, நீங்க கொடுக்குற அந்த ப்ரெஷரால தான் வந்து தலைவலி போகுது. இதுதான் உண்மை. ஏன்னா நம்மளோட உடல்ல வந்து அந்த புள்ளிகள் இருக்கிறதுனால அந்த புள்ளிகள் வந்து அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது. அதனால அந்த தலைவலி குறையுது அவங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையினுடைய பின்பாகத்துல இந்த கழுத்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளம் இருக்கும். சிறுமூளையினுடைய ஒரு கீழ்பாகம் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாலும் புள்ளி இருக்கும். பித்தப்பையால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் இந்த இடத்துல நீங்க ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த நோய் அந்த தலைவலி வந்து குணமாகும். ஸ்டொமக் ப்ராப்ளம்ஸ்க்கு அப்படி சொல்லுங்க டாக்டர். ஸ்டொமக் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த தொப்புளுக்கு பக்கத்துலேயே ஒரு உங்களுடைய 2 இன்ச் வச்சுக்கலாம் நீங்க. இந்த 2 இன்ச் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த மோஷன் ப்ராப்ளமும் கியூர் ஆகும், ஸ்டொமக் வந்து கியூர் ஆகும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் முட்டி இருக்கு இல்லையா, அந்த முட்டிக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல இருந்து ஒரு ஃபிங்கர் ஒரு 3 இன்ச் நீங்க வச்சுக்கலாம். நீங்க 3 சுண்ணுன்னு சொல்லுவாங்க, 3 இன்ச். இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய எல்லா விதமான வயிற்று பிரச்சனையும் வந்து கியூர் ஆகும். இதை வந்து நல்லா மனசுல வச்சுக்கிங்க. இந்த முட்டையினுடைய பாத்துங்க, இந்த முட்டையினுடைய ஒரு 4 ஃபிங்கர் நீங்க வச்சீங்க அப்படின்னாக்கா தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பாட்ல. இந்த எலும்புக்கு பக்கத்துல நீங்க வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனுடைய அருளால் அது வந்து எல்லா பிரச்சனையும் வந்து கியூர் ஆகும். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப டீட்டெயிலாக அந்த பாயிண்ட்ஸ் பற்றியும் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. நேர்களை இன்னைக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய பாயிண்ட்ஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்மளுக்கு. மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் சந்திப்போம். வணக்கம்.